இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்தனாவை அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே மறக்க முடியாது. பிரபலமான பல சீரியல்கள்ல நடிச்சு அதகலம் செஞ்ச வெள்ளி நடிகை. ஆனா ஆரம்பமானது சன் டிவில ஒளிபரப்பான ஆனந்தம் சீரியல் தான். அதுல பிரபலம் அடைஞ்சதுனால தொடர்ந்து நடிப்புக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனா ரசிகர்கள் கிட்ட பெரும் வரவேற்பு கிடைச்சது என்னவோ தங்கம் சீரியல்ல வில்லியா நடிச்ச பிறகுதான். அதுக்கப்புறம் பல சீரியல்கள்ல வில்லி கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. விஜய் டிவில ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல வில்லி கேரக்டர்ல நடிச்சு மிரட்டி இருந்தாங்க. ஜி தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான மெல்ல திறந்தது கதவு உள்ளிட்ட பல சீரியல்கள்ல வில்லியா நடிச்சு அசத்தி இருந்தாங்க. திரையில ஹீரோயிசம் காட்டுறவங்க எல்லாருமே நிஜத்துல அப்படி இருக்கிறது கிடையாது. அதே போல வில்லத்தனத்தால ரசிகர்கள் கிட்ட பல திட்டுக்களை வாங்கி நடிகர்கள் நிஜ வாழ்க்கையில ரொம்பவே மென்மையானவர்களா இருப்பாங்க. அதே போலதான் வந்தனாவும் நிஜத்துல இவங்க ரொம்பவே மென்மையானவங்க. சீரியல்கள்ல எதிர்மறை கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாலும் நிஜ வாழ்க்கையில ரொம்பவே பாசிட்டிவானவங்க. கதைக்கு ஏற்றவாறு எல்லா எக்ஸ்பிரஷன்களையும் தன்னுடைய கண் பார்வையிலேயே காட்டுறதுனாலதான் வந்தனாவுக்கு நிறைய வெள்ளி கேரக்டர் வாய்ப்புகள் வந்திருக்கான். நலனும் நந்தினியும் படத்துல நடிச்ச மைக்கேல் தங்கதுரைய காதலிச்சு 2011ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு சீரியல்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. கணவர் கூட இணைஞ்சு விஜய் டிவில மிஸ்ஸஸ் சின்னத்திரை, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் போன்ற ரியாலிட்டி ஷோக்களையும் கலந்துகிட்டு இருந்தாங்க. சும்மா வீட்ல இருக்கிறது வந்தனாவுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதனால இந்த லாக்டவுனை வீட்ல இருந்து என்ஜாய் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால லாக்டவுன் காலத்துல வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றவங்க கிட்ட இருந்து நிறைய வித்தியாசப்படுறாங்க வந்தனா. ஷாப்பிங் செய்யறது பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்தனாவுக்கு அது சுத்தமா வராதான். அவங்க போடுற ட்ரெஸ் உள்ளிட்ட எல்லாமே வந்தனா வாங்கியது கிடையாதான். எல்லாத்தையுமே அவங்களோட அம்மா தான் வாங்கி தருவாங்களாம். அந்த அளவுக்கு எதுவுமே செய்யாம வீட்ல இருக்கிறது வந்தனாவுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அமைதியா இருக்கிற இடம் மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. ஷூட்டிங் தளத்துல மட்டும்தான் நண்பர்கள் கூடயும் பேச்சு அரட்டை எல்லாமே. வீட்டுக்கு போனதோ ரொம்பவே அமைதியா யார்கிட்டையும் பேசாம தனிமையை என்ஜாய் பண்ணுவாங்களாம். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.